முதல் நாள் பல் எடுத்து போறா குளிக்க மாட்டாளாம். நேத்து ராத்திரி 2 தட்டு சோறு தின்னலாடி. இன்னைக்கு ஃபுல்லா பட்னி கடை. நேத்து தின்னுட்டல்ல அன்னை பட்னி கடை. சோனி நீ முத போய் குளி. நான் என் துணி அயன் பண்ணிடுவேனா? ரெண்டாவது நான் குளிக்க வரேன், நீ துணி அயன் பண்ணு. ஐயா அடுப்புல குக்கரை வச்சிட்டு வந்தேன். எனக்கு குளிரும், நான் குளிக்கல, நீ போய் முத குளி. போயா மடி, அம்மா சொல்லியால. நீ போயா குளின்னு சொன்னா. எம்மா சம்பி தள்ளியா எம்மா. ஏடி யாடி நான் அவள குளின்னு அம்மா சொன்னேன், அதுக்குள்ள சம்பி தள்ளியா? அத நானே சம்படனே. நான் உன அதுக்கு சம்படலடி, நீ அவள கால் கை போட்டுறதா சம்பி தள்ளினே. தலை மட்டும் நம்ம கீழ இருந்து கால் கை எல்லாம் யாமே அத போட்டுறதாம மூச்சு மூச்சிட்டு வந்து அதாம சம்படனே. இந்த ஏலவ சண்டை எடுத்து விட என்னடி உனி மேல அப்பட படுக்க வச்சிருந்தேன். எப்ப இப்படி கீழ வந்தா நீ? அம்மா நான் வந்தேன், நான் கட்டில இருந்து கீழ உருண்டு விழுந்திருக்கேன் தெரியுமா ராத்திரி. அப்ப கொத்துக்கு நான் கட்டில காணுவே. ஏனி எனக்கு ஒரு பெட்ட ஒரு கட்டில வாங்கி தா பத்துக்க. ஏன் கீழ படுக்க முடியா? கட்டில தான் படுப்பியே நீ. கீழ தான் இந்த மாடு கிடக்கல. ஏன் பேச்சு எடுத்தா மூச்சு பியாத்துறோம் பத்துக்க. பேப்பா நீ மூச்சு பேக்கத வரைக்கும் என் கையில புளியங்கவா வச்சிட்டு இருக்கோம். ஏடி மணிய பாத்தியல நீ ரெண்டு பேரும். மொத நானே பல்ல எடுத்து போம்போது அடி வாங்கிட்டு போறேங்க. நான் போய் குளிக்க போறேன். அவளுக்கு பல்லு வளக்கிறதுக்கு பிரஷ் பேஸ்ட் வேணா எடுத்துட்டு போ சொல்லு. மண்ண குளிக்கும் போது கிடந்து தட்டிட்டு இருந்தா நான் துறக்கவே மாட்டேன் பாத்துக்க. ஏடி எடுத்துட்டு வெளிய போ. அவ குளிக்க போறாளாம்ல. நாளா வெளிய வச்சு பல்லு வளக்க மாட்டேன், நான் பாத்ரூம்ல வச்சு தான் வளக்குவேன். அவள வெளிய போய் பல்ல வளக்கிட்டு மாறி ரெண்டாவது குளிக்க வர சொல்லு. பாருமே நேரா இது தானே இருக்கு. வெளிய வச்சு பல்ல வளக்குனா என்ன? ஏடி எவளாவது ஒருத்தி இந்த செடி கிட்ட நின்னு பல்ல வளக்குங்க. போங்க. நான் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். பாப்பா அன்னைக்கு யாரு போறா நீ? பாருங்கடி ஸ்கூலுக்கு எப்படி போறியே நீ? நானும் பாக்கேன். பாருங்க. சீ கண்ண பாரு திருடே மாதிரி இருக்கு. திருடி. எதுக்கு திருடி நீ சொன்னா? எதுக்கு நீ பண்ணி அடிச்சா? எதுக்கு நீ அடிச்சனா? அதுக்கு தான் அடிச்சேன். அதுக்கு நீனே யாசு அடிக்க ஒரு அடி இருக்கு உனக்கு. எப்ப எனக்கு தேவை இருக்கோ அப்ப இந்த அடி அடிச்சுக்கிடுவேன். அன்னைக்கு டிவி பாக்கும்போது வா காலியா மேல பட்டுச்சுல, அப்ப 5 அடி நான் என்னனே 5 அடி எனக்கும் பாக்கி இருக்கு. அதுல 1 கழிஞ்சி 4 அடி என்ன நான் தான் உன்னை அடிக்கணும். இப்போ 1 கழிஞ்சி என்ன 3 வாட்டி நான் உன்னை அடிக்கணும். கணக்குல வைக்க கணக்கு. எப்பவாது ஏதாவது சொல்லு. என்ன 3 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ எதுக்கு நீ என்னையா? உன் பேக் பாரு, என் பேக் மேல இருக்கு. பேக் பட்டது ஒரு 30, அதுல ஒரு 3, மொத்தம் 33. ஏதாவது சொல்லி பாரு நீ என்ன. 1 கழிச்சுக்க 32. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் வசதி வரும், வசதி வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. நீ ஆடும்போது உன் கை கால் எல்லாம் 5 வாட்டி மேல பட்டுச்சு. சரி கழிச்சுக்க. 32ல 5 போனா 26. சை 32ல 5 கழிச்சா எத்தனை கூட தெரிய மாட்டேங்குது. போற ஒரு படியா நடிச்சுக்கிட்டு. எதுக்கு நீ இப்படி மறைச்சிட்டு நிக்கா? நான் பல்லு விளக்க போறேன். வெளிய போய் விளக்கு, நான் குளிக்க போறேன். 1 25. ஓ கழிச்சு விடலான்னு பாக்குறியா? அவ்வளோ முட்டாளு நான் கிடையாது. எனக்கு தேவை இருக்கும்போது பாத்துக்கிட்டே. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்துச்சா. நீ இப்ப குனிஞ்சு போகும்போது உன் Dress மேல பட்டுச்சுமா? சரி 1 கழிச்சுக்க 24. 24 நான் 1 2 3 படபடன்னு எண்ணிட்டே இருந்தேன். 8 வரை வந்துச்சு. போய் புழுவுனி ஏமாத்து கள்ளி. எதுலயாவது மாட்டுவ பாரு ஏமாத்து கள்ளி. போட்டி என்ன 16 அடி தான் அடிக்கணும். இந்தா வச்சுக்கோ 15. எடி சீக்கிரம் வாங்க. நீ குளிக்க தண்ணி எப்படி மேல படுது? தண்ணி படுனா வெளிய போ. நீ போ வெளிய. ஒரு நாள் குளிக்கிறதுக்கு முன்ன என்ன நடி நடிக்க உத்தன
அதனால மக்கா நீ யாராவே முடிச்சனா ஒண்ணும் செய்ய முடியல. இன்னைக்கு ஒரு நாள் சோறு தின்னுங்க, நாளையில இருந்து இட்லி தோசை ஏதாவது செஞ்சு தரேன். சோறா? எனக்கு ஒண்ணும் சோறு வேண்டாம். காலையிலே சோறு தின்னுட்டு போனா பள்ளிக்கூடத்துல போய் உறக்கமா வரமே. முழிக்கிறதுக்கு நீ யாராயிட்டு மக்கா? தூங்கி தூங்கி பழகிட்டு திடீர்னு 6 மணிக்கு முழிக்கணும்னு முழிப்பே வரல. நாளையில இருந்து அலாரம் வச்சாது எழும்பிடுவேன் மக்கா. டிஃபனுக்கு வச்சிருக்கத 2 பேரும் தின்றேன் நமக்கா, மிச்சம் வச்சிராங்க. ஆளுக்கு ஒரு முட்டையை உடைச்சு வச்சிருக்கேன். நல்ல வயித்துக்கு திங்கணும்னு அங்கனே எங்கனையும் தட்டிக்கிட்டு தின்னுட்டேன்ட்டு கொண்டு வந்துறாதீங்கடி. சரிம்மா, நீ யாராயிட்டு நாங்க போட்டா இதுக்குதான் யாருமே எலும்புங்க எலும்புங்கன்னு சொல்லியது. நின்னுகிட்டே திங்காளுவ. இப்படி அவசர அவசரமா ஓடியதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்ன முழிச்சா என்ன டீ? சரி சரி, 3:30க்கு ஸ்கூல் விட்டா வந்து பேசிக்கிடலாம். போயிட்டு வரோம். எம்மா போயிட்டு வரோம். மக்களே நில்லுங்க, தட்ட வச்சுட்டு ஓடி வரேன். சரிம்மா சீக்கிரமா. எம்மா போயிட்டு வரோம். சரி மக்கா, பாத்து போங்க என்னம்மா. சரிம்மா போயிட்டு வரோன்னு. சத்யா, தங்கச்சிக்கு ஒண்ணுமே தெரியாது, சண்டை போடாம கூட்டிட்டு போனமுக்கா. யாருக்கு? இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆரம்பிக்காதீங்க டீ உடனே. அவட்ட அம்மா சொல்லியா? நானே நீ பாத்துக்கிடுவேன். சரி சரி, பாத்து போயிட்டு வாங்க நமக்கா. இவ்ளோ நாள் கைக்கையும் காலுக்கையும் கிடந்துக்கிட்டு நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. சே, இனி வீட்டுல ஒரு சத்தம் இல்லாம அமைதியா இருக்கும். ஆள் இருந்த மாதிரியே இருக்காது. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு கஷ்டமா இருக்கா, இல்லன்னா அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல நீ கஷ்டமா இருக்கா? யாமிட்டி அப்படியாட்டி நான் உங்களை போட்டு அடிச்சிட்டேன். ஏ அம்மா, இனி இன்னைக்கு ஸ்கூல் போன பிறகு உன் கதையை பேசதான் எங்களுக்கு நேரமே இருக்கும். சரி, பார்த்து கவனமா போங்க நமக்கா. ரோடுக்குலாம் கிராஸ் பண்ணும்போது 2 பேரும் கையை பிடிச்சிக்கிடணும்னு அங்க இங்க வண்டி வருவானி பார்த்து எடுத்து தான் போகணும். சரிம்மா, நீனும் நாங்க வீட்ல இருக்கோங்க நினைப்புல சுவானி சத்தியானி கிடந்து அலறிட்டு கிடக்காத. போங்கட்டி, போயிட்டு வரேன்மா. சரி மக்களே, பார்த்து போங்க என்னம்மா. சத்யா அம்மைக்கு பிளேன் கிஸ் பத்தியா? ஆமா சும்மா பறக்க முடியலம்மா. யாமட்டி, நீ ஃபுல்லா எனக்கே என்ன செய்ய போறேன்னு தெரியல. நேரமே போவாது. சரி சரி, நேரைட்டு